சமீபத்திய நாட்களில் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள இராணுவ மோதல்கள் உலக நாடுகளை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளன. குறிப்பாக ஈரானின் ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பினுடைய எச்சரிக்கைகள் இந்த மோதலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தியுள்ளன. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் மீதான தாக்குதல். ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றமான கினெசெட் இலக்கு வைக்கப்பட்டது. நள்ளிரவு நேரத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் நாடாளுமன்ற கூட்டம் 15 நிமிடங்கள் இடைநிறுத்தப்பட்டது. உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் ஆஸ்திரேலிய மிக உயரிய பாதுகாப்பு மண்டலத்துக்குள் ஈரானின் ஏவுகணைகள் ஊடுருவியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அணுசக்தி மையம் மற்றும் மக்கள் குடியிருப்பு இலக்கு. நாடாளுமன்றம் மட்டுமன்றி ஆஸ்திரேலியன் திமோனா அணுசக்தி மையம் அமைந்துள்ள பகுதியையும் ஈரான் ஏவுகணைகள் தாக்கின. இந்த தாக்குதல் குறித்து பேசிய ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் நோக்கம் அப்பாவி மக்களை கொன்று குவிப்பதுதான் என்று கடுமையாக சாடினார். ஹார்மோஸ் ஜலசந்தி மற்றும் எரிசக்தி போர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரான் 48 மணி நேரத்திற்குள் ஹார்மோஸ் ஜலசந்தியை திறந்துவிட வேண்டும், இல்லையெனில் ஈரானின் மின் உற்பத்தி நிலையங்கள் தரைமட்டமாக்கப்படும் என்று எச்சரித்தார். இதற்கு பதிலடி கொடுத்த ஈரான் தங்கள் நாட்டின் மின் நிலையங்கள் மீது கை வைத்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் இருளில் மூழ்கடிப்போம் என எச்சரித்தது. முரண்படும் தூதரக தகவல்கள். இந்த மோதலுக்கு இடையே ஒரு சுவாரஸ்யமான அரசியல் நிகழ்வு அரங்கேறியுள்ளது. அதாவது ட்ரம்பினுடைய அறிக்கை. ஈரானுடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் ஈரானிய மின் நிலையங்கள் மீதான தாக்குதலை 5 நாட்களுக்கு ஒத்திவைப்பதாகவும் ட்ரம்ப் அறிவித்தார். ஜாரட் குஷ்னர் போன்ற தூதர்கள் மூலமாக ஈரானுடன் உடன்படிக்கையை ஏற்பட வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆனால் ஈரானிய வெளியுறவுத்துறை மற்றும் நாடாளுமன்ற தலைவர் இந்த தகவலை முற்றிலுமாக மறுத்தனர். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடைபெறவில்லை எனவும் ட்ரம்ப் போரில் தோற்று வருவதால் உலக சந்தையை ஏமாற்ற பொய்ச் செய்திகளை பரப்புவதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியது. இந்த தொடர் மோதல்கள் உலக எண்ணெய் சந்தையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு 113 என்ற அளவை தாண்டியுள்ளது. அமெரிக்கா தனது இராணுவ வலிமையை காட்ட முடியாமல் திணறுவதாகவும் ஈரான் தனது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தொழில்நுட்பத்தால் உலக பொருளாதாரத்தை சிதைக்க தயாராக இருப்பதாகவும் ஈரானிய இராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. தற்போதுள்ள சூழலில் அமெரிக்கா 5 நாட்கள் கெடு விதித்துள்ள நிலையில் ஈரான் தனது அடுத்த கட்ட இராணுவ ஆச்சரியங்களுக்கு தயாராகி வருவதாக கூறியுள்ளது. பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்படுமா அல்லது முழு அளவிலான உலகப்போர் வெடிக்குமா என்பது அடுத்த சில நாட்களில் தெரியவரும். இப்படியான ஒரு சூழலில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் மீதான தாக்குதல் மற்றும் அது தொடர்பிலான தற்போதைய கள நிலவரங்கள் கிடைக்கப்பெறுகிறது. குறிப்பாக மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் கடந்த சில தசாப்தங்களில் இல்லாத அளவிற்கான ஒரு போர் பதற்றம் தற்போது உருவாகியுள்ளது. ஈரான் மற்றும் ஆஸ்திரேலிய இடையிலான நேரடி மோதல் அதன் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆஸ்திரேலியனுடைய ஜனநாயக மையமாக திகழும் கினெசெட் எனப்படும் அந்த நாட்டினுடைய நாடாளுமன்றம் ஈரானிய ஏவுகணைகளால் இலக்கு வைக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. உறுதிப்படுத்தப்பட்டுள்ள தகவல்களின்படி ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்திற்கான கினெசெட் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது உண்மைதான். நள்ளிரவு நேரத்தில் நாடாளுமன்ற கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது திடீரென அபாய செங்கோலை முழங்கியது. இதனால் அங்கிருந்த உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் மத்தியில் பெரும் பீதி நிலவியது. பாதுகாப்பு கருதி நாடாளுமன்ற அமர்வு உடனடியாக நிறுத்தப்பட்டு அனைவரும் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டனர். சுமார் 15 நிமிடங்களுக்கு பிறகு நிலைமை ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்த பின் மீண்டும் கூட்டத்தொடர் தொடங்கியது. அதிர்ஷ்டவசமாக இந்த தாக்குதல் உடனடி உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கிறது. அதே நேரம் நாடாளுமன்றம் மட்டுமல்லாது ஆஸ்திரேலியாவுடைய மிக முக்கியமான அணுசக்தி ஆய்வு மையமான டிமோனா அமைந்துள்ள பகுதியிலும் ஈரானின் ஏவுகணை மழையாக பொழிந்தது. இது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல, மாறாக ஆஸ்திரேலியின் பாதுகாப்பு அரணை சோதிக்கும் ஒரு நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இது குறித்து பேசிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரான் அப்பாவி மக்களை கொல்ல துடிக்கிறது, இது உலக நாடுகள் சாட்சியாக இருக்கிறது என ஆவேசமாக கருத்து வெளியிட்டுள்ளார். இந்த நிலை தொடருமாக இருந்தால் மிகவும் மோசமான நிலைமை உருவாகும் என்று சொல்லப்படுகிறது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கில் போர் முகங்கள் இப்போது சூறாவளியாக மாறியிருக்கிறது. ஆஸ்திரேலிய இதய பகுதியாக கருதப்படும் அந்த நாட்டின் நாடாளுமன்றம் நேரடி ஏவுகணை தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது. ஒரு நாட்டின் இறையாண்மை மிக்க நாடாளுமன்றமே இலக்கு வைக்கப்பட்டிருப்பது இந்த போரை ஒரு மீள முடியாத நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. நள்ளிரவில் நடந்த இந்த தாக்குதலின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதுங்குகுழிக்குள் தஞ்சம் புகுந்த காட்சிகள் உலகையே அதிரச் செய்திருக்கிறது. இந்த நிலையில் தாக்குதல் நடந்த அந்த நிமிடம் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் மிக முக்கியமான விவாதம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது. திடீரென ஒலித்த வான்வெளி தாக்குதல் எச்சரிக்கை சங்கொலிகள் அங்கிருந்தவரை நிலைகுலையச் செய்தன. ஏவுகணைகள் நாடாளுமன்ற கட்டிடத்தை நோக்கி ஏவப்பட்டதை ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகளும் உறுதி செய்தன. சுமார் 15 நிமிடங்கள் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முழுமையாக முடக்கப்பட்டன. இது வெறும் தாக்குதல் மட்டுமல்ல, ஆஸ்திரேலியன் அதிகார மையத்திற்கு ஈரான் விடுத்திருக்கும் நேரடி எச்சரிக்கையாகும். அதே சமயம் ஆஸ்திரேலிய மிக ரகசியமான மற்றும் பாதுகாப்பான இடமாக கருதப்படும் டிமோனோ அணுசக்தி ஆய்வு மையம் அமைந்துள்ள பகுதியில் ஈரானிய ஏவுகணை மழையாக பொழிந்தது. இது அப்பாவி மக்களை குறிவைத்து நடத்தப்படும் போர் அல்ல, இது அழிவு வேலை என பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆவேசமாக தெரிவித்திருந்தார்.
இப்படியான ஒரு சூழலில் ஈரானிய ராணுவ தரப்பு வரும் ஏவுகணைகளோடு நிறுத்தவில்லை. அவர்கள் ட்ரம்புக்கு விடுத்திருக்கக்கூடிய எச்சரிக்கை மிகவும் நுணுக்கமானது. இனி உங்கள் கண்கள் மொபைல் திரையில் அல்ல, வானம், பங்குச்சந்தை மற்றும் கச்சா எண்ணெய் விலை மீது இருக்கட்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதுவே அமெரிக்காவின் பொருளாதாரத்தை சீர்குலைக்கும் ஒரு நேரடி பொருளாதார போர் பிரகடனமாகும். இந்த நிலையில் ஒரு முக்கியமான விடயம், ட்ரம்ப் தனது உரையில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டிஃபென்ஸ் என்பதற்கு பதிலாக டிபார்ட்மெண்ட் ஆஃப் போர் என்ற பதத்தை பயன்படுத்தி இருக்கிறார். இது அமெரிக்கா ஒரு தற்காப்பு நிலையிலிருந்து முழுமையான போர் நிலைக்கு மாறிவிட்டதை உறுதிப்படுத்துகிறது. இந்த நிலையில் ட்ரம்ப் தனது உரையில் ஒரு விசித்திரமான தகவலை பகிர்ந்திருக்கிறார். ஈரானின் முதல் மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்கள் 88 பேர் கொண்ட குழு அடிக்கப்பட்டு விட்டதாகவும், இப்போது ஈரானின் தலைமை பொறுப்பை ஏற்க எவரும் முன்வரவில்லை என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது ஈரானின் உள்நாட்டு அரசியல் நிலைப்பாட்டை குழப்பத்தை ஏற்படுத்த அமெரிக்கா செய்யும் ஒரு உளவியல் தந்திரமாகும். அதே நேரம் இறுதியில் வெளிவந்த தகவல்களின்படி ஆப்கானிஸ்தானின் காபூலில் உள்ள ஈரானிய தூதரகம் மற்றும் பிற பிராந்திய நாடுகள் இந்த மோதலை தணிக்க முயற்சிப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் ஈரான், நாங்கள் இந்த போரை தொடங்கவில்லை, எனவே எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த வராதீர்கள் என கராராக கூறிவிட்டது. இப்படியான ஒரு சூழலில் மத்திய கிழக்கின் தற்போதைய சூழல் ஒரு வெடிமருந்து கிடங்கின் மீது அமர்ந்திருப்பதை போன்றது. ஆஸ்திரேலிய நாடாளுமன்றம் மீதான தாக்குதல் என்பது ஈரானின் இராணுவ வலிமையும் அவர்கள் எத்தகைய துணிச்சலான இலக்கையும் தாக்க தயார் என்பதையும் உலகுக்கு பறைசாற்றியுள்ளது. மறுபுறம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ள 5 நாள் அவகாசம் என்பது ஒரு ராஜதந்திர நகர்வா அல்லது ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளை சிதைப்பதற்கான ஒரு போர் தந்திரமா என்பது இன்னும் சில நாட்களில் வெளிச்சத்திற்கு வரும். உண்மையில் கச்சா எண்ணெய் விலை $113 கடந்துள்ள நிலையில் ஹார்மோஸ் ஜலசந்தி தொடர்ந்து முடக்கப்பட்டிருந்தால் உலக நாடுகளின் வரலாறு காணாத விலைவாசி உயர்வு ஏற்படும். அமெரிக்கா கூறும் ரகசிய பேச்சுவார்த்தை மற்றும் ஈரான் கூறும் புதிய இராணுவ ஆச்சரியங்களாக இரண்டில் உண்மை என்பது அடுத்த கட்ட போரை தீர்மானிக்கும். டிமோனோ போன்ற அணுசக்தி மையங்கள் இலக்கு வைக்கப்படுவது இந்த போரை ஒரு சாதாரண தாக்குதலில் இருந்து அணுசக்தி பேரழிவு நோக்கி தள்ளும் அபாயத்தை கொண்டிருக்கிறது. நிச்சயமாக வரும் வாரம் சர்வதேச அரசியலில் ஒரு திருப்பு முனையாக அமையும். வல்லரசு நாடுகளின் பிடிவாதமும் பிராந்திய நாடுகளின் பாதுகாப்பு அச்சமும் உலகை பெரும் போரின் விளைவிற்கு கொண்டு செல்லும். துப்பாக்கி குழல்களும் ஏவுகணைகளும் பேசத் தொடங்கியுள்ள இந்த சூழலில் ராஜதந்திர பேச்சுவார்த்தைகள் மௌனமாகி போயுள்ளன. அடுத்த 5 நாட்களில் உலகம் காணப்போவது ஒரு புதிய அமைதி உடன்படிக்கையா அல்லது பெரும் அழிவின் தொடக்கத்தையா தொடர்ந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மத்திய கிழக்கை பொறுத்தவரை இது மோசமான ஒரு நிலைமை, மோசமான ஒரு காலம். அது மாத்திரமல்ல, உலகிற்கு இது ஒரு மோசமான காலப்பகுதியாக அடையாளப்படுத்தப்படுகிறது. உலக நாடுகளினுடைய எரிபொருள் தேவைகள், எரிவாயு தேவைகள் இப்போது மிகப்பெரிய அளவில் முடக்கப்பட்டிருக்கிறது. உலக நாடுகள் போர் பதற்றத்தை அண்மித்து விட்டது. அந்த நாடுகளில் போர் இடம்பெறாவிட்டாலும் எங்கோ ஒரு மூலையில் இடம்பெறுகின்ற போர் அந்த மக்களையும் அந்த நாட்டையும் பரபரப்புக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்பது இந்த உலகத்தினுடைய பொருளாதார சங்கிலை ஒரே இடத்தில் எப்படி சுழன்று கொண்டிருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாகும். ஆகவே எதிர்வருகின்ற நாட்கள் எப்படி அமையப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.